ஜனவரி மாதத்தில் விடாமுயற்சி படம் கலவையான விமர்சனங்களையும், ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி என்ற தரமான ஹிட் படத்தை கொடுத்து மாசாக பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுத்தார் அஜித். குட் பேட் அக்லி படத்தை அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தார். இந்த இரண்டு படங்களிலும் நடிகர் அஜித்திற்கு ஜோடியாக திரிஷா நடித்திருந்தார். குட் பேட் அக்லி படத்தின் வெற்றிக்கு பின் அஜித் நடிக்க உள்ள AK-64 படம் பற்றிய அப்டேட்டுகளும் அவ்வப்போது வெளியான வண்ணம் உள்ளன. என்னதான் ஆதிக் சமீபத்தில் பொது இடத்தில் நான் தான் AK-64 படத்தின் இயக்குனர் என சொன்னாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக தான் அஜித் ரசிகர்கள் ஆவலாக வெயிட்டிங்கில் இருக்கின்றனர். பிரபல விநியோகஸ்தர் ராகுல் தான் AK-64 படத்தை தயாரிக்க போகின்றார் என்ற உறுதியாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அஜித் AK-64 படத்திற்காக இதுவரை வேறெந்த படத்திற்கும் போடாத டீலை போட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. தற்பொழுது அஜித் நேரடியாக சம்பளமாக வாங்காமல் AK-64 திரைப்படத்தின் டிஜிட்டல் மற்றும் OTT ரைட்ஸை சம்பளமாக வாங்கிக் கொள்வதாக முடிவெடுத்து இருப்பதாக தகவல்கள் வந்தன. ராகுல் வெற்றிகரமாக விநியோகஸ்தராக இருந்தாலும் அவர் முதல் முறையாக தயாரிப்பாளராக களமிறங்க இருக்கின்றார். ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் என தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் AK-64 படத்தில் நடிக்கும் நடிகர்கள் பற்றியும் இசையமைப்பாளர் யார் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளவே ரசிகர்கள் கூடுதல் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கேப்டன் இளைய மகன் சண்முக பாண்டியன் முக்கிய ரோலில் நடிக்க வைக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகின்றன. இளம் நடிகர்களை வளர்த்து விடுவதில் அஜித் எப்பொழுதுமே முன்னிலை வகிப்பார். ஏற்கனவே பல நடிகர்கள் இவரது படத்தில் நடித்துள்ளனர். அதே போல சண்முக பாண்டியனின் திரைத்துறையில் வளர அஜித் உதவி செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.